வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஹையர் மாடல் வாஷிங் மிஷின் போடுது. நார்மல் மாடல், இன்வெர்டர் மாடல் கிடையாது. ஓகேங்களா? இதை பற்றின ஃபுல் டீட்டெயில், ஃபுல் ஒயரிங், எப்படி சென்சார் கொடுத்து டோர் சுவிட்ச் கொடுத்து பம்பு எப்படி மோட்டர் லைன் கண்டுபிடிக்கிறது எல்லாத்த பற்றியும் கம்ப்ளீட் வீடியோ அது. ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஓகே, தேங்க்யூ. ஆனால் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேண்ணா. இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், இன்னமும் போட போகிறோம். ஓகேங்களா? நீங்களாம் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா தான் நமக்கும் கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும், நம்மளும் இது பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஹையரு அப்புறம் இன்னொரு மாடல், 2 மாடலுக்கு வரக்கூடிய இது ஓல்டு மாடல் பிசிபி. இது வாஷிங் மிஷின் பிசிபி நார்மல் மாடல் தான். இப்போ லேட்டஸ்ட் இன்வெர்ட்டர் கிடையாது. ஓகேங்களா? நார்மல் மாடல்லாம் உங்களுக்கு வந்து ஐபிஎம் வச்சு வரும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஹீட்ஸிங்கில் 2 ஐசி இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் ரைட்டு, மோட்டரோட லெஃப்ட் ரைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து லைன் நியூட்ரல். ஓகேங்களா? மோஸ்ட்லி எம்ஓவி பக்கத்தில் இருக்க ஜாக்கு தான் லைன் நியூட்ரல் வரும். இந்த பாருங்கள் எம்ஓவி. இது வந்து எஸ்எம்பிஎஸ் டைப் கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மர் டைப் போடுது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் லைன் நியூட்ரல். இது வந்து டம்மி, இதில் வந்து ஒன்றும் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா மோட்ரு, இந்த லாஸ்ட்டு ப்ளூ கலர். அப்படி சப்போஸ் மோட்ரு எதில் வருது, லைன் எனக்கு செக் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஹீச்சிங்கில் ஒரு ஐசி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதில் ஒரு பின்னு, இதில் ஒரு பின்னில் வச்சுங்க. இங்கே பாருங்கள், இதில் வச்சுட்டு கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி வருதா, இந்த சென்ட்ரல் பின்னுலேருந்து எந்த இதுக்கு கண்டினியூட்டி வருதோ, ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து பின்னு, மோட்டரோட பின்னு. இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதேமாதிரி இந்த லாஸ்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வரும், கண்டினியூட்டி வருதா, இதான் மோட்ரு. இப்போ மோட்ரு பின்னு கண்டுபிடிச்சிட்டோமா, மோட்ரு பின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் வால்வு, ட்ரெயின் பம்பு. ஓகேங்களா? இது டம்மி. இது நீங்கள் கண்டுபிடிக்க முடியலனா கூட நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இந்த இது வந்த பிறகு ஒன்று ஒன்றா வச்சு பார்த்து கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், இது இன்லெட்டு இது இதுன்னு. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவலு, இது வந்து அந்த வாஷ் ப்ரோக்ராம்ஸ். ஓகேங்களா? இதில் எப்படி இதை சென்ஸ் பண்ணுறதுனா, இந்த சென்சார் 2 ஒயர் சென்சார் மட்டும்தான் இதுக்கு செட் ஆகும். இந்த மாடலுக்கு இந்த சென்சார் போட்டிங்கன்னா மட்டும்தான் செட் ஆகும், வேறு எந்த சென்சார் போட்டிங்கனாலும் செட் ஆகாது இதுக்கு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் 2 ஒயர் இருக்கா, சேமா ஆரஞ்சு கலர் 2 ஒயர் இருக்கா, இந்த ஆரஞ்சு கலர் 2 ஒயரும் சென்சார் ஒயர். அப்புறம் இந்த ரெட் கலர் ஒயர் 2 ஒயர் இருக்கும். ரெட் கலர் ஒயர் வந்து ஒரு டோர் சுவிட்சு, எல்லோ கலர் வந்து ஒரு டோர் சுவிட்ச். இதில் ஒரு டோர் சுவிட்சு, ஒரு லிவர் சுவிட்ச். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணணும். ஓப்பனில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு சுவிட்சு ஓப்பனில் இருந்ததுன்னா வாஷ் ஓடாது, இன்னொரு சுவிட்சு ஓப்பனில் இருந்ததுன்னா ஸ்பின் ஓடாது. ரெண்டுத்துக்கும் தனித்தனி சுவிட்ச் இருக்கும், பார்த்துங்க. ஓகேவா? இதை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒன்று வந்து கிராஸ் வரும், ஒன்று வந்து பக்கத்தில் வரும். பாருங்கள், எல்லோ ஒயர் 2 பக்கத்தில், ரெட் ஒயர் வந்து அந்த கிராஸு இந்த கிராஸ் வரும். இது சென்சார் ஒயர். சென்சார் ஒயர் 2 ஒயருங்கிறதுனால எப்படி கொடுத்தீங்கனாலும் வேலை செய்யும். ஓகேங்களா? இப்போ ஆன் பண்ணி ப்ரோக்ராம் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா பவர் செக்ஷன், ட்ரான்ஸ்ஃபார்மர். இதில் வந்து பவர் செக்ஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்காங்க. ப்ராப்ளம் வந்துன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர். அதுக்கு பதிலாக நீங்கள் இது கூட போடலாம். எஸ்எம்பிஎஸ் வைக்கிறேன்னா நம்ம மாடியூல் வைக்கிற மாதிரி வச்சு கூட நீங்கள் அதை ஆல்ட்ரு பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? 7805 ஐசி இருக்கும். இதில் எம்சியூலாம் இங்கே இருக்கும். கிறிஸ்டல் எங்கே இருக்குது, கிறிஸ்டல் பக்கத்தில் எம்சியூ இங்கே இருக்கும். இதுக்கு கீழே எம்சியூ இந்த மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் எம்சியூ மார்க்கிங். ஓகேங்களா? இந்த போர்டில் தான் எம்சியூ இருக்கும். இது ஒன்லி பவர் போர்டு ப்ளஸ் கண்ட்ரோல்னால் மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறது, இன்லெட் வால்வை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது கண்ட்ரோல் போர்டு. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். இது ரிலே பாருங்கள், ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே இந்த ரிலே ஆன் ஆகிடும். ரிலே ஆன் ஆனால் தான் மோட்டர்லாம் ஓடும். ஓகேங்களா? இந்த ரிலேயில் ப்ராப்ளம் இருந்தாலும் டோட்டலாக, அதாவது ப்ரோக்ராமில் இந்த ரிலேயில் ப்ராப்ளம் இருந்தால் எல்லாமே ஒர்க் ஆகும், ஆனால் அவுட்புட் எதுவும் வராது. ஓகேங்களா? இப்போ நார்மலாக ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா டெஸ்டிங் போகுது பாருங்கள். ஓகேவா? இன்லெட் வால்வ் ஆன் ஆகிடுச்சா? ஓகேங்களா? பாருங்கள், இன்லெட் பிளிங்க் ஆகுதா, வாஷில் தண்ணி லெவலு. இதை இது பண்ணிவிட்டு ஸ்பின் போடுறேன்னா இந்த பட்டன் பாருங்கள், இந்த லாஸ்ட்டு தான் ஸ்பின்னு. ஓகேவா? ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆன் ஆகிடும். கொஞ்சம் நேரத்தில் மோட்ரு ஓடும். ஸ்பின்னு மட்டும் உடனே ஓடாது, டைமிங் கம்மியாகணும். டைமிங் கம்மியாகிட்டு 8 இருக்குது, கம்மியாகிட்டு திருப்பி ஓடும். கொஞ்சம் நேரம் கழித்து வெயிட் பண்ணிங்கன்னா ஓடும். ஓகேங்களா? பாருங்கள், ஆன் ஆகிடுச்சா? இந்த மாடலில் கொஞ்சம் சீக்கிரமாக ஆன் ஆகிடுது. சில மாடலில் சில டைம் 2-3 நிமிஷம் கூட ஆகும். ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து லெஃப்ட் ரைட்டு செக் பண்ணிங்கன்னா ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணால் தான் ஸ்பின் ஓடும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சிரஞ்சு வச்சுருப்போம், சிரஞ்சு வச்சு ப்ரெஷர் கொடுத்து லெஃப்ட் ரைட்டு ஓடுதா இல்லையா, இன்லெட் வால்வு கட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். அதுவும் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ நார்மலாக ஆன் பண்ணிட்டோமா, டெஸ்டிங் ஓடுதா,
இன்லெட் வால்வ் ஆன் ஆகிடுச்சா? இந்த மாதிரி சிரெஞ்சில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரம்மில் வாட்டர் ஃபில்லாக எப்படி ப்ரெஷர் பில்டப் ஆகுமோ அதை நீங்கள் மேனுவலாக கொடுத்து வாஷ் ஓட்டி பார்க்கலாம். பாருங்கள், இன்லெட் வால்வ் ஓடிக்கிட்டு இருக்கா. இப்போ நான் ப்ரெஷர் கொடுக்குறேன், இன்லெட் வால்வ் ஆஃப் ஆகிடும். பாருங்கள், இவ்வளோ கொடுத்துருக்கேன், இன்னும் ஆஃப் ஆகலை. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். சர்றன்னு ஏற்றிட்டிங்கன்னா ஓவர் ஃபில்னு சொல்லிட்டு ட்ரெயின் பம்ப் ஆக்டிவேட் ஆகிடும். சர்றன்னு கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன், ஆனால் இன்னும் ஃபில் ஆகலை. ஓகேங்களா? இந்த வாட்டர் லெவலுக்கு வர அளவுக்கு ஃபில் ஆகணும். அதனால் இன்னும் கொஞ்சம் கொடுங்க. இப்போ கட் ஆகுதான்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். சில டைம் கொஞ்சம் லேட்டாக கூட கட் ஆஃப் ஆகும். ஏன்னா அந்த ப்ரோக்ராம் ஃபீட்பேக் போயிட்டு அதுக்கப்புறம் கட் ஆஃப் ஆகும். இன்னும் ஆகலை. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ ஆயிடுச்சு. பாருங்கள், லெஃப்ட் ரைட் ஓடுதா? இப்போ ப்ரோக்ராம் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓகேங்களா? இதில் கிறிஸ்டல் ப்ராப்ளமும் நிறைய வரும். கிறிஸ்டல் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஓடாது, டிஸ்பிளேல தப்பாக நம்பர் வரும், சில டைம் ஒழுங்காக ப்ரோக்ராம் போகாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் தான். ஏன்னா மாய்ச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். அந்த போர்டில் மாய்ச்சர் ஆனாலும் இந்த பிரச்சனை வரும். ஓகேங்களா? அதேமாரி சைட்டில் பார்த்தீங்கன்னா மிஷினில் உட்கார வைக்கும்போது இந்த ப்ரெஷர் வால்வு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கேப், ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருப்போம். அந்த ஹோல் வழியாக கீழே போகிற மாதிரி இருக்கும். அது மடங்குனா கூட உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். திருப்பி போர்டு கம்ப்ளைண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க. ஆனால் அங்கே ப்ரெஷர் சென்சார் சைட்டில் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா அது வந்து இந்த வால் ஹோஸ் மடங்கிருச்சுன்னா என்ன ஆகும்? ப்ரெஷர் ஹோல்டிங்லேயே இருக்கும். இப்போ நான் ப்ரெஷர் கொடுத்துட்டேன். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்பின் போடுறேன். ஸ்பின் போட்டேன்னா இப்போ 10 வந்துருச்சு பார்த்தீங்களா? 8லேருந்து இப்போ 10 இருக்குது பாருங்கள். இப்போ ப்ரெஷர் ஹோல்டிங்கில் இருக்கிற வரைக்கும் ஸ்பின் ஓடாது, அப்படியே தான் இருக்கும், ட்ரெயின்லேயே இருக்கும். ஆனால் இது ஓடாது. ஓகேங்களா? இதை நீங்கள் ரிமூவ் பண்ணால் தான் ஓடும். இப்போ நீங்கள் இது ரிமூவ் பண்ணணும். இப்போ ரிமூவ் பண்ண உடனே 9ன்னு மாறிடுச்சு பாருங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ 8க்கு வந்ததுக்கப்புறம் மோட்ரு ஓட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷர் ஹோல்டிங்கில் இருந்தாலும் ஸ்பின் ஓடாது, வாஷ் ஓடும். வாஷும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங்லாம் போகாமல் நேராக ப்ரெஷர்லேயே ஓடும். ஓகேங்களா? அதனால் அந்த மாதிரி ப்ரெஷர் ஹோல்டிங்லேயும் இருக்கக்கூடாது. ஓசையும் செக் பண்ணிங்க சைட்டில் ஒரு தடவை நல்லா. இப்போ 8ன்னு வந்துருச்சா டைமு? இப்போ ஓடும் பாருங்கள். முன்னாடி எவ்வளோ சீக்கிரமாக ஆனிச்சு, இப்போ லேட் ஆகுது பாருங்கள். ஏன்னா ப்ரெஷர் கொடுத்து வச்சுருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா? வெயிட் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். மோட்ரு ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேவா? ஓகேவா? ஸ்பின்னை விட்டு தான் ஓடும், அப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஓடும். ஓகேண்ணா, பக்காவாக இருக்குது. தேங்க்யூ.